சூர்யா பாலா 25 அதாவது வணங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரைலர் லான்ச்சில் அவர் கலந்துக்குவார், இல்லை கலந்துக்குவாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இருந்துச்சு. அப்படியே கலந்துக்கிட்டாலும் கூட அவர் ஓப்பனிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் அதிசயமாக ஆச்சரியமாக எந்தவித சந்தேகக்கும் இடம் இல்லாமல் சூர்யா அவர்கள் தன்னுடைய தந்தை சிவகுமாரோட அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார். பாலாவுக்கு தங்கச்சங்கிலை அணிவித்தார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலா தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு பாலாவை உயர்த்த முடியுமோ, கௌரவப்படுத்த முடியுமோ அதை எல்லாத்தையும் பேசினார் சூர்யா அவர்கள். தப்பி தவறி கூட வணங்கான் படத்தின் மூலம் பாலாவுக்கும் தனக்கும் ஏற்பட்ட அந்த கசப்பை அவர் சொல்லவே இல்லை. ஸோ இதனாலேயே சூர்யாவை எல்லோரும் பாராட்டினாங்க. ஒரு பக்கம் விக்ரம் வரல, ஆனால் சூர்யா வந்தார் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டினாங்க. ஆனால் ஒரு சின்ன குறை என்ன சொல்கிறாங்கன்னா, பாலா ஃபங்க்ஷனில் சூர்யா முழுசாக இருப்பார்னு பார்த்தா பேசிட்டு உடனே கிளம்பிட்டாரே, அப்போ ஏதாவது வருத்தம் இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. அதுதான் கிடையாது. ஏன் அவர் சீக்கிரம் போனார் அப்படின்னா, அவர் கோயம்புத்தூரில் நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு சூர்யா 45. அந்த படத்தோட ஷூட்டிங்கை பிரேக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அடுத்த நாள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவசரமாக இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே கோயம்புத்தூர் ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூருக்கு போயிட்டார். ஸோ இதுதான் விஷயம். அது மட்டும் கிடையாது, கோயம்புத்தூர் போனவர் அங்கே தன்னுடைய அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் தன்னுடைய ரசிகர்களை பார்த்து சந்தித்து பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாள் மட்டும் ஒதுக்கி 1000 ஃபேன்ஸுக்கு மேலே மீட் பண்ணி அவங்களோட கை குலுக்கி கட்டி அணைத்து ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களோட கலந்து உரையாடவே செஞ்சுருக்காரு. குறிப்பாக இந்த கங்குவா படம் சரியாக போகலனாலும் கூட அடுத்தடுத்த ப்ராஜெக்டை பற்றி நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அவரும் ஷேர் பண்ணிக்கிட்டாராம். ரசிகர்களும் தங்களுடைய கோரிக்கைகளையும் வேண்டுகோள்களையும் சூர்யாவிடம் பகிர்ந்துக்கிட்டாங்களாம். ஓவராலே அந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போச்சு அப்படின்னு ஒவ்வொரு ரசிகனும் பெருமையாக ஃபீல் பண்ணுறான். கங்குவா மட்டும் இல்லை, இன்னும் 10 வருஷத்துக்கு கங்குவா மாதிரி படம் நடித்தாலும் நாங்கள் என்றைக்குமே சூர்யாவோட ரசிகர்கள் தான், அன்பான ஃபேன்ஸு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விடுறாங்க. ஸோ சூர்யாவோட இந்த ஒரு தீவிரமான ரசிகர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.